மாண்பு உறுப்பினர் எஸ்பி வேலுமணி அவர்கள். இனிய பேசலாமா? ஏன்னா கடன் திமுக ஆட்சியில் இவ்வளவு பெருந்தன்மையா இருந்ததே இல்லை. நாங்க எதிர்கட்சியில் கேட்கும் போதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப பெருந்தன்மையா இருக்கிறீங்க, திரும்பவே மாட்டாங்க எங்க பக்கம். மாண்பு உறுப்பினர் எஸ்பி வேலுமணி அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்ற பேரறிஞர் அண்ணாவின் பொன்மொழியை நினைவில் வைத்து, ஏழையின் சிரிப்பில் இறைவன் இருப்பதை சொன்னான் தலைவன், அண்ணன் அவன் சொல்லிய சொல்லை நான் என்னாலும் மறந்ததில்லை என்ற வரிகள் கேட்ப மறையும் வரை வாழ்ந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தனது ஆட்சியில் ஏழை எளிய சாமானிய மக்கள் உயர்வரும் திட்டங்கள் தந்த பொன்மனச்செம்மல் சத்துணவு தந்து பல்வி கல்வித்துறையில் மறுமலர்ச்சியும் பல்கலைக்கழகங்கள் பல கண்டு உயர்கல்வித்துறையில் உச்சம் தொட்டு வரலாற்று சாதனை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும். ஒரு நிமிஷம் மாண்பு உறுப்பினர், உங்களுக்கு பேரவைத் தலைவர் சொல்றாரு அவரு. மாண்புமிகு எனக்கு முன்னால் இந்த துறையை பார்த்தவர், அவர் கொறடாவாக இருந்தவர். அவர் மட்டும் பேசுறது மட்டும் இல்ல, அவர் சொல்லி 100 பேரும் பேச வைக்கிறவர். அவரு சொல்றாரு திமுக ஆட்சியில் பேச விடல அப்படின்னா அது என்ன நியாயம்? அது என்ன உள்நோக்கம்? நீங்க எவ்வளவு தடவை எந்திரிச்சு பேசுறீங்க? யார் பேருக்கு எவ்வளவு பேருக்கு வாங்கினீங்க? இப்ப சொல்றாருல, யாராவது எந்திரிச்சு உறுப்பினர் கொஞ்சம் விடுங்க கொஞ்சம் விடுங்கன்னு சொல்றீங்க, கூடான்னு சொன்னீங்கல்ல. இப்ப நீங்க சொல்றீங்க அவர் ஒரு நாளும் சொல்லாம இருந்ததே இல்லை. கொஞ்சம் விடுங்க கொஞ்சம் விடுங்கன்னு சொல்லிட்டே தான் இருப்பார். அவர் சொல்ற அவ்வளவு வந்து எங்களை சொல்லக்கூடாது இல்ல. மாண்பு உறுப்பினர் எஸ்பி வேலுமணி அவர்கள். உட்காருங்க. அவை முன்னவர் உட்காருங்க, உட்காருங்க. அவை முன்னவர் பேசும்போது உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை முன்னாள் அமைச்சர் அவர்கள் சொல்லுகிற போது சொன்னார்கள், நாங்கள் எதிர்க்கட்சியில் அமர்ந்து கொண்டிருக்கிற போது நீங்கள் எப்படி நடத்தினீர் என்பது நாடே அறியும். பேரவைத் தலைவர் அவர்கள் எப்படி கட்டளையிடுவார், பேரவைத் தலைவர் உட்கார் அப்படின்றவர் தப்புன்னு இல்ல, நான் கேட்கறது இல்லை. பொதுவாக பேரவைத் தலைவர் அது போலதான் நடவடிக்கை மேற்கொண்டாரே தவிர வேறொன்றும் இல்லை. மாண்பு எஸ்பி வேலுமணி அவர்கள் நீங்க பேசு. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆனா நேரு பேசினாரு, மனசாட்சியோட பேசணும். உங்களை மாதிரி இத்தனை வாய்ப்புகள் இடையில அவர் கொடுத்தாருன்னு சொல்றேன். நான் வந்து அப்ப எதிர்கட்சி கொறடாவா இருந்த நிறைய பேருக்கு வாய்ப்பு கேட்கறது கடமை கேட்டோம். ஆனால் பாத்தீங்கன்னா அவர் இப்படி திரும்ப கூட மாட்டார், இப்படியே நேராக இருப்பார். எதிர்கட்சி பக்கம் திரும்ப நிறைய பக்கம் டைம்ல சில டைம்ல கொடுத்திருக்கலாம். இதெல்லாம் நடந்ததா? இவ்வளவு வாய்ப்பு கொடுத்தாருன்னா நேரம் என்ன சொல்லணும்? இப்ப இருக்க சமாளிக்க கொடுத்தாரா? அதெல்லாம் கிடையாது. வேண்டாம், இது கொடுத்து ஏழை எளிய சாமானிய மக்கள் உயர்வரும் உறுப்பினர் எஸ்பி வேலுமணி அவர்கள் நீங்க பேசுங்க. திட்டங்கள் விவாதம் வேண்டாம், உட்காருங்க உட்காருங்க. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், விவாதம் வேண்டாம். மறுமலர்ச்சி உட்காருங்க, வேண்டாம் உட்காருங்க.